Hello students, welcome to Salem Better Academy. நான் உங்களோட சக்திவேல் சார். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரக்கூடிய நீட் 2027 வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்யூட்டர் மோடுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. ட்ராப் பண்ணுறது ஈஸி அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் மோடில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லித்தராத ஒரு அகாடமியில் சேர்றதுமே ரொம்ப ஈஸி. ஆனால் இதுக்கு பின்னாடி கூடிய ஃபண்டமெண்டல் தெரியலனா இன்னொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ராப் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் கொண்டு வரேன். மறக்காமல் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். கம்ப்யூட்டர் மோட்னு என்ன நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி, பிஃபோர் தட் நம்ம நீட் 2027க்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டேட் நான் எங்கேயும் மென்ஷன் பண்ணல, இப்போ நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க, ஸ்டில் இன்னும் என்கொயரி கொடுக்காதவங்க இந்த ஆகஸ்ட் 5க்குள்ளே உங்கள் என்கொயரிஸ் கொடுங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். 7373264210 அப்படிங்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் கேட்டுக்கலாம். கிளாஸஸ் எங்கே நடக்குதுன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்குது. ஆட்டியாம்பட்டி விநாயகர் மிஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அவையில் நம்ம ஸ்கூல் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் வந்து இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஃபுல் டே கிளாஸஸ் உண்டு அண்ட் டெய்லி ஈவினிங் டெஸ்ட் உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான போர்ஷன். இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, இந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அடுத்தடுத்ததில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 70 ஃபுல் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், 150 பார்ட் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து 45,000K. நல்லா பாருங்கள், 45,000 அண்ட் புக் ஃபீஸ் 5,000 நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த புக் ஃபீஸ் 5,000 இருக்கு இல்லையாமா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 5க்குள்ளே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த புக் ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன அட்வான்டேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்கேன். அதில் 70 ஃபுல் டெஸ்ட்டு, 150 பார்ட் டெஸ்ட்டு. இதுக்கே நம்ம 45,000 வந்து ஃபீஸ் வச்சிடலாம். பட் இது போக நம்ம வந்து கோட்டா லெவலில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் டேட் இது மட்டும் இருந்தால் நான் கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இதுக்கு தான் அதிக லெவல் கிளாஸ் இருக்கும் நம்ம அகாடமியில். இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். அண்ட் பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக வந்துருச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோச்சிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ப்ராப்பராக டீச் பண்ணிடுவோம். அண்ட் ஸ்மார்ட் போர்டு தான், இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்டு வச்சு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம். ஒரு கிளாஸ் நடக்குதுன்னா ஒரு டாபிக் நடக்கும், அந்த டாப்பிக்கு முடித்த உடனே அதில் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு சார் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ பிகினராக இருந்தாலும் சரி, ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு கொஷின் நடத்திட்டு உடனே அதுக்கான ப்ராப்ளம் நடத்துறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் இந்த பேட்சில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் டேஸ் கலராக வரும் பட்சத்தில் பஸ் ஃபெசிலிட்டி உண்டு, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம 7,000 சப்ஸ்கிரைபர் கிட்டே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் மட்டும் இருந்திங்கன்னா இந்த 7,000 ரீச் பண்ணிடுவோம். இந்த 7,000 ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சிபிடி மோடை பற்றி A to Z சொல்ல போகிறேன். இதில் கூடிய நல்லதும் சொல்ல போகிறேன், கெட்டதும் சொல்ல போகிறேன். ஆனால் 30 லைக்ஸ் கொடுங்க, நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீச் ஆச்சுன்னா நானே ஒரு லைவ் ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று உங்களுக்கு எழுதி காட்டுறேன். கம்ப்யூட்டர் மோடில் நீட்டை வந்து நானே எழுதி காட்டுறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்டு வந்து லைக் போட்டு இந்த வீடியோவை என்கரேஜ் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் மோட் பார்க்க இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க கம்ப்யூட்டர் மோட்னா வீட்டிலேருந்து வந்து கூட நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாமான்னு. ப்ராக்டிஸ் பண்ணால் வீட்டிலேருந்து ஓகே, பட் ரியல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா அதுலுமே சென்டர்ஸ் உண்டு, ஓகேங்களா? நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் ஒரு 20 to 21 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இந்த மாதிரி போடுவாங்கம்மா. இப்போ நான் வந்துக்கிறேன் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேக்கல்ட்டி வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி டெஸ்ட் எழுதுவீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் உண்டு, சாய்ஸ் உண்டு. அது எப்படின்னு காட்டுறேன். அண்ட் ஒரு கீபேட் மட்டும்தான், சாரி மன்னிச்சிருங்க, மவுஸ் மட்டும்தான் இருக்கும், கீபேட் கிடையாது, ஓகேங்களா? தேர் இஸ் நோ கீபேட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபேட் கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? டைப் பண்ணுற மாதிரி கீபேட் கிடையாது. மற்றபடி கூகுள் க்ரோம் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கொஷின் பேப்பர் மட்டும் எக்ஸாக்டாக என்ன டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த டைமுக்குள்ளே நம்ம எழுதிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் மோடு. ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கையில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுஸ் இவ்வளோ தான் கொடுக்கப்படும். அண்டு நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. பேப்பரில் நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பேப்பர் கொடுப்பாங்க, பென் கொடுப்பாங்க, இதெல்லாமே. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் 12th முடிச்சப்போ எய்ம்ஸும் அண்டு ஜிப்மர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்துச்சு. அது கம்ப்யூட்டர் மோடில் நடந்துச்சு. நான் எழுதினேன். இந்த எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் சென்டர் போட்டாங்க. இப்போ கூட பரவாயில்ல, பக்கத்து சென்டரு கம்ப்யூட்டருங்கனால ரொம்ப தூரம் சென்டர் போட்டாங்க. சேலத்துலேயே ஒரு 3-4 சென்டர் தான்.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான பஸ் ஏறிட்டேன். ஸோ டைம் ஆகி போச்சு. அப்புறம் இன்னொரு பஸ் ஏறி நான் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் அந்த எக்ஸாம் எழுத முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் என்ன ஓரளவுக்கு தான் தெரியும் அந்த டைமில். அப்புறமேட்டுக்கு போய் நேராக எழுதுது டைம் வேறு ஆகி போச்சு. பதட்டத்தில் வேறு பஸ் ஏறி டிலே ஆகி கடைசியாக லாஸ்ட்டு 5 minutes அந்த செக்யூரிட்டி நினச்சிருந்தானா விட்டுருக்க தேவையில்லை. பட் என்னை விட்டாங்க. நான் அப்போ இந்த எக்ஸாம் எழுதினேன். ஸோ கம்ப்யூட்டர் மோடு எப்படி இருக்குன்னு நான் ரியல் லைஃப்பில் எழுதியிருக்கேன். சரி, ஓகே. அது பார்க்க எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அந்த சொன்னால அந்த கம்ப்யூட்டரில் இங்கே தெரியுதுல, அது பார்க்க எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து NTA வெப்சைட்டில் எழுதி பார்க்கலாம். இப்படி ஒரு மாடல் டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இது கூட அட்வான்டேஜ் அப்புறம் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இங்கே இருக்குமா, இந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பார்த்துட்டு பேப்பரில் சால்வ் பண்ணிவிட்டு எந்த ஆன்சர் வருதோ 1 2 3 அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுக்காமல் இருந்தாலும் ஓகே, அது அதுவே சேவ் ஆகிக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆன்சர் கூட மாற்றிக்கலாம். இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு இந்த ஆன்சர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு அட்வான்டேஜ். இல்லை சார் நான் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளியர் பண்ணி விட்டோம்னா அந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே வராது. ஸோ அதே நீட் கொஷின் தான். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க வேறு ஏதோ வருமானு. அதே நீட் கொஷின் தான். இங்கே நீட் கொஷின்ஸ் உண்டு, இங்கே 4 சாய்ஸஸ் உண்டு. சேம் NTA சிலபஸ் தான், நீட் சிலபஸ் தான். அதில் ஏதோ ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏன்னா அது கொடுத்துருக்க பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். இதை பற்றி நான் ஒரு லைவ் டெஸ்ட் எழுதி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் கூடிய அட்வான்டேஜ் என்ன, பேரண்ட்ஸ்க்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லலாம். சார் ஒரு கம்ப்யூட்டர் மோட்னா என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு பேப்பர் லீக்கேஜுங்கிற ஒரு பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வர டைமில் இருக்காது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் லீக்கேஜை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு தான் கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா OMRல எரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கம்மியாக பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் OMRல வந்து டபுள் ஷேடிங் பண்ணிடுவாங்க. இனிமேல் பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், அதை நினச்சா பண்ணிக்கலாம், நினச்சா கிளியராக பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த கொஷின் வேணாம்னு நினச்சா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா OMR ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இதில் போயிடும். அண்ட் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு ரிசல்ட்டும் வரும். ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலேலாம் ஆகாது. ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிட முடியும் இந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் மோடில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதிக அளவில் ஹியூமன் ஒர்க்கு குறையிறதுனால ஹியூமன் எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக குறையும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒரு அந்த பேப்பர் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் வரப்போ நடுவில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல பேப்பர் கிரியேட் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதான பட்சத்தில் நடுவில் ஹியூமன் எரர்ஸ் ரொம்ப 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 கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஸ்டம் சேவ் ஆகிடும். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிக்க அது அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரோஸாக பார்க்கலாம். ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜ்னால் கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கூட அட்வான்டேஜ் பற்றி பேசுகிறப்போ கான்செப்ட் பற்றி பேசணும். ஸோ இப்போ தான் எக்ஸாம் நடக்கிறதுனால சிலதெல்லாம் இப்போயே நான் வந்து பாதகமாக சூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் பேஸ்ட் எக்ஸாமை அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஷிஃப்ட் பேஸ் ஒன்றும் புது மெத்தடெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜேஇக்கு ஷிஃப்ட் பேஸில் தான் நடந்துகிட்ருக்கு. ஜேஇக்கே ஷிஃப்ட் பேஸ்னால் கண்டிப்பாக நீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பேஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் இந்தியாவில் கூடிய 20 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது மினிமம் ஒரு 4 ஷிஃப்ட்டாக தேவைப்படும். மினிமம் மேக்ஸிமம் 5 ஷிஃப்ட் கூட போகலாம். ஸோ ஷிஃப்ட் 1 அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் செட் எழுதுவாங்க. ஷிஃப்ட் 2 இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இப்போ ஒரே கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா கூட வேறு ஷிஃப்ட்டில் எக்ஸாம் எழுதுவாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் பேப்பர் வந்து ஈஸியாக அமையும், இன்னொரு ஷிஃப்ட்டில் பேப்பர் வந்து கஷ்டமாக அமையும். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன் மெத்தடில் மார்க் கொடுப்பாங்க. நார்மலைசேஷன் மெத்தடு, இந்த நார்மலைசேஷன் மெத்தடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீப்புள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஒரு பேப்பர் ஈஸியாக ஒரு பசங்களுக்கு வரும், அண்ட் ஒரு பேப்பர் ஒரு பசங்களுக்கு கஷ்டமாக வரும். அண்ட் ரெண்டையுமே சேர்த்து நார்மலைசேஷன் மெத்தடில் நமக்கு நீட் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க் வராது, ரேங்க் தான் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா நார்மலைசேஷன் மெத்தடுங்கிறப்போ ரேங்க் தான் இஸ் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். இதுதான் பாயிண்ட். இது நிறைய பேர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பேட்டர்ன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். 180 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இனி இருக்காது. இது நான் இப்போயே சொல்கிறேன், ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், அது அப்படியே நடந்திருக்கு. அதில் நான் ஸ்ட்ராங்காக நம்புறது வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். 180க்கு 180 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வராது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இதில் அப்படியே குறைப்பாங்க. ஜெய் மாதிரி 90 கொஷின் வரலாம். ஏன் கேட்டிங்கன்னா
காலையில் ஒரு ஷிஃப்ட் எழுதணும், ஆஃப்டர்நூன் ஒரு ஷிஃப்ட் எழுதணும். காலையில் இருக்கும் 3 மணி நேரம் எழுதிட்டானா, மதியத்துக்கு 3 மணி நேரம் எழுதுறானா, 6 மணி நேரம் இது போக ப்ரிப்பேர் பண்ண ஒரு 3-4 மணி நேரம், 9லேருந்து 10 மணி நேரம் ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து அந்த சென்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஜெயியில் 150 கொஷின் கிடையாது. அப்படிங்கிறப்ப பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதான் பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் அதில் ஃபிசிக்ஸ் உண்டு, கெமிஸ்ட்ரி உண்டு, பாட்டினி உண்டு, ஜுவாலஜி உண்டு. அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இது எல்லாமே எங்கிறது சார் வரும்? என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸ் தான். ஸோ என்சிஆர்டி சிலபஸ் பேஸ்டு தான். நீட்டு சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதிலிருந்து தான் அது கொஷின்ஸ் வரும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் அட் த எண்ட் ஆஃப் டிசம்பரில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கான மாடலும் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. மாடல் டெஸ்ட் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு 1 or 2, 5, 10 எத்தனை மாடல் டெஸ்ட் பேப்பர் வேணால் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். அந்த மாடல் பேப்பரில் தெரிஞ்சிடும் இந்த பேட்டர்ன் சேஞ்சை பற்றி. இது இப்போயே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. பட் இது ரெண்டுமே ஷிஃப்ட் பேஸ்டு அண்ட் பேட்டர்ன் சேஞ்ச், இது ரெண்டுமே வந்து நீட்டு தேர்வு ஃபஸ்ட் டைம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ பட் வேறு வழி இல்லை. அடுத்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இந்த கம்ப்யூட்டர் மோடில் வந்து ஸ்க்ரீன் ஃபெடிக் வரலாம். இதுவுமே எல்லோரும் சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் ஃபெடிக்னா ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த கண்ணிலேருந்து தண்ணி வருது. சில பேர் ஸ்க்ரீன் ஆகாது இல்லையா, நம்ம புக்கு த்ரூ படிச்சுட்டு போய் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இனிமேல் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இன்றைக்கி இருக்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொபைல் வச்சு தான் படிக்கிறீங்க. அப்படி படிக்காதவங்க அட்லீஸ்ட் டெஸ்ட்டாவது மொபைல் வச்சு நீ எழுதி பார்த்துக்கங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இனிமேல் வரக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க கம்ப்யூட்டர் மோடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃபியூச்சரில் வந்து கம்ப்யூட்டர் மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமியில் கொண்டு வந்துடுவோம். நம்மளோட வெற்றி தமிழ் அகாடமியில் ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் மோட் டெஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் என்ரோல் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் அனோட்டேஷன், இதுவுமே ஒரு பிரச்சனை வரும். அதுனா சார் லிமிட்டட் அனோட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எழுதி பார்க்குறோம் இல்லையா ரஃப் ஒர்க்கு, அந்த கொஷின் மேலே இனிமேல் எழுதி பார்க்க முடியாது. ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேப்பரில் எழுதி பார்க்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனோட்டேஷன் கொஞ்சம் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம கம்ப்யூட்டரில் நடத்துறதுனால அந்த கம்ப்யூட்டர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆனாலோ, இல்லை அந்த சென்டரில் ஏதாவது நெட் இஷ்யூ ஆனாலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டெக்னிக்கலில் ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு உண்டு. பட் என்னதான் வாய்ப்பு அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணி தான் தீரணும். பட் சில சென்டரில் ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன ஆக போகுது? ஸோ இது மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நடுவில் இந்த வருஷம் நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ சொன்ன மாதிரி அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டர் மோட் அமைய போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மாடல் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மோடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எந்த வகையான சிலபஸ் சேஞ்ச் இருக்காது. இப்போ என்ன என்சிஆர்டி புக் வச்சுருக்கீங்களோ அதே சிலபஸ் தான், அதே பேட்டர்ன் தான், அதே 4 சாய்ஸ் எம்சிக்யூ பேட்டர்ன் தான் வரப்போகுது. அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் மாறும். ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் தான் மாறும். 150 பேட்டர்ன், 150 கொஷின் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் இருக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறோமா. ஒன்ஸ் அகேன் நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா August 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சேலத்தில் ஆட்டியாம்படியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ஸ் கேம்பஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் வந்து கான்டாக்ட் நம்பர் 7373264210. மறுபடியும் சொல்கிறதான், இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வீக்காக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட கிளாஸஸ் தான் நடக்கும். என்னோட கிளாஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் ஓப்பனாகவே நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? யூடியூப்பில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா மட்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நம்ம இங்கிலீஷ் மீடியமே ப்ரொவைட் பண்ணிடுவோம், தமிழ் மீடியமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். பைலிங்குவல் கிளாஸஸ் தான், அதே மாதிரி பைலிங்குவல் டெஸ்ட் தான். ஓகேவா? ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும், லைக் நீட் மாடல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் நடக்க போகுது. சரிங்களா? உங்களுக்கு இந்த பேட்ச் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை கனெக்ட் பண்ணி இப்போயே ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்மா.